மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இன்று டெல்லியில கரூர்ல 41 பேர் இறந்து போன விவகாரத்தில் சிபிஐ என்கொயரிக்கு இரண்டாவது முறையாக அப்பீர் ஆயிருக்காரு. ஏறக்குறைய 7 மணி நேரம் இந்த என்கொயரி நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தொட்டு சிபிஐ அடுத்த 10 நாட்கள்ல தங்களுக்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. இந்த விவகாரத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய பேர் வருமா வராதானா 100% வரும். விஜய் அவர்களுடைய பேர் மட்டும் கிடையாது, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 4 பேருடைய பேரும் வரும். ஜான் ஆரோக்கியசாமி அடுத்த சில நாட்களில் விசாரணைக்கு கூப்பிடப்படுவார். ஆனால் எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக இந்த குற்றப்பத்திரிகை நிச்சயம் தாக்கல் செய்யப்படும். இதன் அடிப்படையில் முதலாவது கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதற்கு அடுத்து அவர் கைது செய்யப்படுவாரா, யார் யார் கைது செய்யப்படுவார், கைது செய்யப்படுகிற என்னென்ன முகாந்திரங்கள் இருக்குது, அப்படி கைது செய்யப்பட்ட எத்தனை நாட்கள் சிறையில் இருப்பார், சிபிஐ என்கொயரி இதுக்கப்புறம் எப்படி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கோர்ட்டில் என்ன மாதிரி ட்ரையல் போகும், இதுக்கு அடுத்து என்னென்ன, இதுதான் கேள்வியா இருக்கு. இதை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் பரப்பப்படுது. மிக முக்கியமாக காலிலிருந்து ஏகப்பட்ட தகவல்களை பரப்புறது ஃபுல்லாமே வேற யாரும் கிடையாது, திமுக அந்த கும்பல் தான். அந்த கும்பல் ஒரு செய்தி தீவிரமாக பரப்புறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார், அதாவது தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத அளவுக்கு நிலைமை உருவாகும். அதுக்கடுத்து அவர் அரசியலே பண்ண முடியாதுங்க, அரசியலே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கடுத்து அவர் கைது செய்யப்படுவார். இந்த 3 விஷயமும் நடக்காது. அவர் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பு கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்களே, அந்த எல்லா விவகாரங்களையும் மிக முக்கியமாக அங்கே வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் யாரும் கைது செய்யவே கிடையாது. அவர் தான் மிக முக்கியமான குற்றவாளின்னு சேர்க்கறது கிடையாது. சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள வரதான் செய்யும் பேரு, ஆனால் அவர் அதனாலே கைது செய்யப்படுவது அல்ல. முதலாவது. இரண்டாவது, இதனால் அவர் அரசியல் தகுதி இல்லாமல் போவார், அரசியல் விஷயங்களில் ஈடுபட முடியாது கிடையாது, நிச்சயம் ஈடுபட முடியும், எந்த சிக்கலும் கிடையாது. எனவே இந்த மாதிரி செய்திகளை பரப்புறதெல்லாம் அவங்க சந்தோஷத்துக்காக பரப்பி இருக்கானே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் அவர் மிக முக்கியமாக 3 பிரச்சனைகளை சந்திப்பார். அதோடு சேர்த்து இந்த வீடியோ பொறுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் இதற்கடுத்து விஜய் அவர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அடுத்து என்ன அவர் சிக்கல்கள் இருக்குது, அதில் எங்கே அவர் பெரிய அளவில் தடுமாற வாய்ப்பு உண்டு, சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா, தற்போது நம்ம சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஆனால் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா, இதன் பின்னணி என்ன, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மீடியா வச்சு திமுக ஒரு பகட்டு பெரிய ட்ரையல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீடியா வச்சு குற்றவாளி இவர் தான், அதாவது சார்ஜ் ஷீட் வந்ததுமே என்ன செய்தி உருவாக்கப்படும் அப்படின்னா, அந்த சார்ஜ் ஷீட்டில் விஜய் அவர்கள் பேர் வந்ததுமே அவர் தான் குற்றவாளி அப்படின்னு மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கான எல்லா வேலைகளுமே மீடியா தீவிரமாக இறங்கியிருக்காங்க. எல்லா பக்கமும் திமுகவுடைய காசு ஓங்கி ஒலிக்குது. எனவே மீடியாவோட பிரஷர் கண்டிப்பாக அவர் எதிர்கொள்வார். அதனாலேயே அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் உருவாகும் மக்கள்கிட்ட. உண்மையிலேயே இதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட் வந்துச்சுன்னா விஜய் அவர்களுக்கு பேர் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் டேமேஜ் ஆகும். இப்போ இதில் நமக்கு இருக்கிற தெளிவு என்ன அப்படின்னா, சார்ஜ் ஷீட் போட்டதுனாலேயே ஒருத்தர் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆயிடுச்சு, அந்த குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் இருக்கிறனாலேயே அவர் குற்றவாளி அல்ல. எந்த நீதிமன்றமும் அப்படி கருதுறது கிடையாது. ஆனால் குற்றப்பத்திரிகையில் உள்ள கொண்டு வரதுக்கு சிபிஐக்கு போதிய முகாந்திரம் இருக்கணும், போதிய ஆதாரம் இருக்கு. அதனால தான் அவர் பேரை உள்ள கொண்டு வரான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி ஊடகங்களில் ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் இந்த சார்ஜ் ஷீட்டில் பேர் வரதுனாலே அவர் குற்றவாளி அல்ல. சரியா? இரண்டாவது என்ன அப்படின்னா, இதற்கப்புறம் சிபிஐ என்கொயரி இருக்காது. சார்ஜ் ஷீட் முடிச்சதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி அவங்களா வரது கிடையாது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிடும், கோர்ட் ட்ரையலுக்கு போய் ஆகணும், கோர்ட்டு நீதி விசாரணைகளுக்கு அதை ஆரம்பிப்பாங்க. எனவே முதலாவது அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுமே அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்குறதுக்கு நீதிமன்றத்தில் அப்பீர் ஆகணும் யார், விஜய் அவர்கள். அதை வாங்கினாதான் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 1000 1200 பக்கங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த 1200 பக்கங்களையும் அவர் படிக்கணும். அதை வச்சு அவர் முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுலேருந்து வெளியே வர்றது இல்லையா, அதுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிக்கணும். இது இரண்டாவது ப்ரெஷர். இதில் பெயில் கிடைக்காது, சிறைக்கு போகலாம் கிடையாது, ஈஸியாக பெயில் கிடைச்சிடும். அவர் பெயில் வாங்கிடுறது நல்லது, ஏன்னா இது அரசியல் சம்மந்தப்பட்டது. எனவே அவர் பெயில் வாங்கிடுவார். பெயில் வாங்காமல் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சாருன்னா அவ்வளோ சாதாரணமாக இந்த அரசியல் இடப்படக்கூடாது. எனவே இதில் பெயில் வாங்குறது அடுத்த கட்ட விஷயம். எனவே முதலாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும், அதை எதிர்கொண்டாகணும். இரண்டாவது போதுமான பாதுகாப்பை அவர் உருவாக்கணும். இது 2. ஆனால் இந்த ட்ரையல் வருது பாருங்க, எது நீதி விசாரணை ஆரம்பிக்கிறது பாருங்க, அப்போ தான் பெரிய தலைவலியே ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நீதி விசாரணையில் என்னென்ன சார்ஜஸ் அவர் மேலே சொல்லியிருக்காங்க, என்னென்ன குற்றங்கள் அவர் மீது சாட்டப்படுது, அந்த குற்றங்களுக்கு அவர் எப்படி பதில் கொடுத்து ஆகணும், குறிப்பிட்ட குற்றங்கள் வெளியே வர்றது இல்லையா, அந்த வெளியே வர்றதுக்கு அவர் வாத பிரதிவாதங்கள் எப்படி அமைக்கணும், எதிர்த்தரப்பு, அதுக்கப்புறம் சிபிஐ சொல்லக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் எதுக்கணும். அதுக்கப்புறம் திமுக கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சிருப்பாங்க. எனவே இதையெல்லாம் உடைச்சு சார்ஜ் ஷீட்லேருந்து வெளியே வரணும், அவர் மீது வைக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம். இது எந்த இடத்துல அவர் முயற்சிக்கணும் அப்படின்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சுல, அதில் பேர் வந்துருச்சுல விஜய் அவர்கள், என்னோட பேர் அதில் இருக்கிறது தவறு, அதுலேருந்து நீக்கப்படணும், இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட கேஸ் இருக்கு இல்லையா அதை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணணும். இந்த பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் அவருடைய பேர் இருக்கு இல்லையா
அதுலேருந்து வெளியே நீக்க சொல்லி தான் அவரே நீதிமன்றத்தை அணுக முடியும். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஆரம்ப கட்டத்திலே அவருடைய பேர் அதுலேருந்து நீக்கிறதுக்கு அவர் சரியான முயற்சி எடுத்துட்டாங்கன்னா சிக்கலே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த நபர்களை நீக்க முடியாது. எனவே அவர் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அதை புஷி ஆனந்தோ இல்லை ஆதவ அர்ஜுனா அவர்களோ இல்லை ஆரோக்கியசாமியோ இவங்க மேலே அந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு வெளியே எங்கேயும் போகாது. இவங்க யார் மீதாவது போனாத வழியே இவர் வெளியே வர முடியும். எனவே கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விஜய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு மீது போட்டான்னு வச்சுக்கவே வேலை முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து அவர் வெளியே வரதில்ல. அது வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடும். இன்னும் சாதாரணமாக வெளியே வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் இதுக்காக தெளிவாக நீங்கள் போராடின வழியே வெளியே வர முடியும். ஏன்னா இவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, இதில் டெசிஷன் இது முடிவெடுக்கிறதுக்கான பவர் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த 3மே அவர் கையில் தான் இருந்திருக்கு. இந்த 3க்கு நான் காரணம் இல்லைங்க, அந்த அறியாமல் இருக்க புஷி ஆனந்த் அவன் தான் இழுத்து விட்டு போயிட்டான் அப்படின்னு மாட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, இவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை திமுக காரன் துணிச்சு போனீங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்காக சிறைக்கு போகிறதுக்கு 1008 பேர் இருப்பான். இங்கே புஷி ஆனந்தோ இல்லை ஆதவ அர்ஜுனா உள்ளே போவார்னா ஆதவ அர்ஜுனா குடும்பம்லாம் போக வாய்ப்பே கிடையாது. லாட்ரி குடும்பம் எந்த காலத்தில் போச்சு, அது எதையாவது செஞ்சால் வெளியே வரதா முயற்சி பண்ணோம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டில் புஷி ஆனந்த் தேடிக்கிறாங்க, அந்த பக்கத்து மற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ஆளுகள்லாம் தேடினாங்க. ஆனால் இந்த ஆதவ அர்ஜுனாவை தேடவே இல்லை காவல்துறை. ஏன்னா அதுதான் அந்த லாட்ரி குடும்பம், எல்லா படம் காசு இறக்கும். எனவே ஆதவ அர்ஜுனா இதை எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போகிறேன் தலைவரே அப்படின்னு நிச்சயம் வரமாட்டாப்புல. பார்க்கலாம் இது எப்படி போகுது. ஒருவேளை நீதிமன்றம் இவங்களுடைய பேர் யாருடைய பேரையும் நீக்குவதற்கோ இல்லை வந்து வெளியே எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரையலில் உங்களை வச்சு கொல்ல விட மாட்டானுங்க. ஏன் அப்படின்னா ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறதுக்குலாம் விஜய் அவர்கள் ஒரு 25-30 வருஷமாக ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு சந்தோஷம் வளர்ந்துருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையலாக அவர் பார்த்துருப்பாரா தெரியாது. இந்த விசாரணைக்கு அவர் தடுமாறி போயிருப்பார். ட்ரையலுக்குலாம் போனான்னு வச்சுக்கோங்க, கண்ணா பின்னாடி கேள்வி வைப்பானுங்க. இதில் விட கொடுமை என்ன அப்படின்னா இதற்கப்புறம் நீதிமன்றம் ஓகே நீங்கள் விசாரணை முடிச்சிட்டீங்க போய்க்குன்னு சொல்லாது. இதுக்கப்புறம் சிபிஐ என்ன சொல்லுவோம்னா கூடுதலாக விசாரணை செய்ய வேண்டியது இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சிபிஐ சொல்லுவாங்க. அப்படி விசாரிக்க வேண்டியதுக்குன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, மேற்கொண்டு விசாரணை நடத்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு விசாரணை ஆரம்பிப்பாங்க. எனவே இனிமேல் சிபிஐ தானாக விசாரணை ஆரம்பிக்காது, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி விசாரணை ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இது ட்ரையல் ஏன் சிக்கல் வரைக்கும் இல்லைங்க. ஏன் அப்படின்னா அப்போ என்ன கேள்விலாம் வரும் அப்படின்னா இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு வேணால் காசு கொடுத்தவன், இந்த காசு உங்களுக்கு எங்கே இருந்தால் வருது. அப்போ தான் இந்த ஆரோக்கியசாமி இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பலுக்கு எங்கெங்கேருந்துலாம் காசு வருன்ற விஷயம் தெரியும். இதில் ஏகப்பட்ட பூதத்தை கிளப்ப முடியும். நீங்கள் இந்த ஒரு கேஸ் மட்டும் மாட்டாது விஜய்க்கு. எவன் காசு தரேன், ஒருவேளை லாட்ரி மார்ட்டினுடைய மருமையை ஆதவ அர்ஜுனா செலவச்சு வச்சுக்குவேன், அந்த கும்பலுக்கு வர காசு எல்லாமே கேவலமான காசு வச்சுக்குவேன், அதன் மீது கேஸை ஃபைல் பண்ணால் அது விஜய் மீது வந்து விழுகும். இப்போ இந்த கேஸுக்கும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் அப்படின்னா இந்த கேஸை தோண்டும் போது இதுவும் சேர்த்து வச்சுக்கவேன், அதை அப்படியே தூக்கி ஈடிட்ட கொடுத்து இதையும் பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது சிபிஐயோட கடமை. எனவே மற்ற புதிய வழக்குகள் தோன்றதுக்கான வாய்ப்பு உண்டானா இது ஒன்று போதும் எல்லாத்தையும் எழுப்பி விடுறதுக்கு. எது நீங்கள் வரி கட்டாமல் ஏமாத்தி வச்சுக்கவேன், அந்த வழக்கில் ஆரம்பித்து கருப்பை ஒயிட்டாக மாற்றினதை தொட்டு இந்த லாட்ரி கும்பிட்ட காசு வாங்கினது வரைக்கும் எவையெல்லாம் சிக்குவானா அத்தனை பேர் சிக்குவான். எனவே இது ட்ரையலுக்கு போகும்போது கோர்ட்டு விசாரணைக்கு போகுதுல, அந்த கட்டத்தில் சிபிஐ அடுத்த கட்ட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது இன்னும் அது எப்படி சூடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இருந்த சிக்கல்லாம் போய் புது சிக்கலாக உருவாகும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா கோர்ட்டு என்ன பார்க்கும், 3 விஷயம் தான். ஒன்று, இந்த குற்றம் நடந்திருக்கா, இவங்க சொல்கிறபடியே சார்ஜ் ஷீட்டில் சொல்ல ஆமாம் நடந்திருக்கு. இந்த குற்றம் நடந்ததுக்கு குறிப்பிட்ட அக்யூஸ் தான் காரணமா, அது விஜய் போன்றவர்கள் தான் காரணமா, அதுக்கு அதில் வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன, சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க, அது வேல்யூபிளாக இருக்கா, அதை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா, ஏற்றுக்கொள்ளும்படி இருக்குது. இந்த 2. 3வது, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில்னா விஜய் மீது வைக்கக்கூடிய அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்ன குற்றப்பத்திரிக்கையில் இந்தந்த குற்றங்களுக்கு கீழே ஒரு தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தண்டனை குற்றங்கள் சரியாக கணக்கிட்டு இருக்காங்களா, இந்த 3 மட்டும்தான் கோர்ட்டு முடிவு பண்ணும். அதுக்கு தேவையான ஆதாரங்களை தான் சிபிஐ கேட்கும், அதை தான் சார்ஜ் ஷீட்டில் பார்க்கும். எனவே கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3குள்ள தான் நிற்கும். ஆனால் சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கை எக்ஸ்ட்ரா போய் லைட்டாக நோண்டி ஏதாவது புதுசாக வந்து வச்சுக்கவேன், அதை தூக்கி ஈடிட்டையோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. ஒரு விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணையில் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது தகவல் கிடச்சதுன்னா, அது முக்கியமாக ஃபைனான்சியல் கிரைமோ பொருளாதார குற்றங்களோ கிடச்சுன்னு வச்சுக்கவேன், அது நிச்சயமாக ஈடிட்டையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கொடுக்க வேண்டியது அவசியம். இது அவங்களுடைய கடமைன்னு வச்சுக்கவேன். எனவே இதில் புதுசாக என்னென்ன வெடிச்சு கிளம்ப போதும் நமக்கு தெரியல. இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் மீது சார்ஜ் ஷீட்டில் எந்தெந்த பிரிவுகளை வழக்கு பதிவு செய்ய சொல்லி சிபிஐ கேட்க போகிறாங்க அப்படின்னா, முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய லெவலில் மக்கள் இறப்பு நடக்க போதுன்னு தெரியுது. அது தெரிஞ்சே இவர் நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி தான் இவ்வளோ பெரிய 41 பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்க, இது எல்லாமே அலட்சியம்.
முழுக்க முழுக்க அலட்சியத்தின் பால் தான் நடந்துச்சு. இவருடைய அலட்சியம் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எடுப்பு முதலாவது குற்றச்சாட்டே அதாவது இருக்கும். நீங்க தான் அலட்சியமா செயல்பட்டிருக்கீங்க. இந்த கூட்டத்தை அரசாங்க தரப்பில் இருக்க தவறு இருக்கட்டும், ஆனால் உங்க கூட தவறு இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்களோட மிகப்பெரிய அளவில் அலட்சியம் இருந்திருக்கு. அது கரூர் விவகாரம் மட்டும் கிடையாது, அதற்கு முன்னையே நீங்க ரொம்ப பெரிய லெவலில் அலட்சியமாக தான் இருந்திருக்கீங்க. எனவே இந்த 41 பேர் இறந்து போனது மிக முக்கியமான குற்றச்சாட்டு அலட்சியம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த 41 பேர் இறந்து போனது மட்டும் கணக்கில் வராது. அதோட சேர்த்து உயிருக்கு போராடி இருப்பாங்களே இந்த நபர்களையும் கணக்கில் எடுத்தால் அடுத்த கேஸ் உள்ள வரும். அது என்ன அப்படின்னா, மக்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து இன்டென்ஷன், அதாவது தெரிஞ்சே உருவாக்கல, ஆனால் உருவாக்கியிருக்காங்க. எதை வச்சு? உங்களுடைய அலட்சியம், பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு போக்கு இருக்குல்ல, அந்த திமிர் போக்கு, அதனால தான் இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி இரண்டாவது வழக்கு பதிவாகும். முதலாவது இருக்குல்ல, இதுக்கு 2 வருஷம் என்ன சிறை தண்டனை, இதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து காயம் அடைந்தோர், சாதாரண காயம், அதுக்கு ஒரு 3 மாதம் தான். அதுக்கப்புறம் நிரந்தர ஊனம் இருக்கு இல்லையா, அங்கே போனவங்க நிறைய பேர் நிரந்தர ஊனம், லைஃப் லாங்க்கு அந்த ஊனத்தை சரி பண்ணவே முடியாது. கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு, கை வேலை செய்யாமல் போச்சு, கண் வேலை செய்யாமல் போச்சு இருக்கு இல்லையா, இந்த நிரந்தர ஊனம் இருக்கு இல்லையா, இதுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை. நீங்கள் அலட்சியமாக செஞ்சாலும் சரி. மிக முக்கியமாக முதலாவது 4வது தான். அதுக்கடுத்து அரசாங்க அதிகாரிகளுடைய உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டது. அதுக்கப்புறம் சட்டத்துக்கு புறம்பாக கூட்டத்தை கூட்ட முடிவு பண்ணது. இந்த குறிப்பிட்ட 6 பிரிவுகளின் கீழே விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் சார்ஜ் ஷீட்லேயே வரப்போகுது. பதிவோட இறுதியாக மக்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் விஜய் ரசிகராக இருங்க, ரசிகர் இல்லாமல் போங்க, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, 41 பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பாளியோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த எண்ணம் நமக்கு தேவை. அது விஜயோ இல்லை திமுக கவர்மெண்ட்டோ இதெல்லாம் மேட்ரு. இதில் தன் பொறுப்புக்கு தட்டி கழிச்சவன், இதில் ஏதாவது அரசியல் காரணம் வச்சுக்கவேன், அந்த நபர்கள் தண்டிக்கப்படணும், அந்த புத்திக்கு வரணும். அதை விட்டுட்டு விஜய் ரசிகர்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஏதோ திட்டமிட்டு விஜய் அவர்களை பழி வாங்குறாங்க, வேணும்னு அலக்களிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. விஜய் அவர்களும் விஜய் அவர்களோட கட்சியும் மற்றவர்கள்னா திமுக கவர்மெண்ட்டை நம்பக்கூடாது இந்த விஷயத்தில். இதை சிபிஐக்கு வழக்க மாற்றுங்க அப்படின்னு சொன்னது யாரு? விஜய் அவர்களும் விஜய் அவர்களை தரப்பும். சிபிஐக்கு வழக்கு மாறி இருக்கு. அப்புறம் சிபிஐக்கு வழக்கு மாறிச்சுன்னா அவங்க என்கொயரிக்கு கூப்பிட்டா அதை எப்படி என்கொயரி கூப்பிடலாம்? நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, விஜய் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க. கேட்டா அவர் சொகுசாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவர் யாரும் கேள்விக்கூடாது. கேள்வி கேட்டாலே ஏதோ காரணம் இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ வச்சு என்கொயரி நடந்துட்டு இருக்குது. எனவே என்கொயரிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. அதில் முக்கியமான குற்றவாளி யாரோ அந்த நபர்கள் நம்ம பக்கம் தப்பு நடந்தா கூட அதுக்கு உரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வாங்க. அதுதான் நல்லது. 41 பேர் இறந்ததுக்கு ஏற்றுக்க மாட்டேன், அங்கே போனால் நடந்த பிரச்சனைக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன், அவனை போயும் பார்க்க மாட்டேன், அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவேன், ஆனால் கடைசியாக என்னை கூப்பிட்டு கூட கேட்கக்கூடாது. இது என்ன மாதிரி மனநிலை இருக்கீங்க நான் கேட்குறேன். எனவே சிபிஐ விசாரணை 7 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வச்சா கூட அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் நியாயம். சட்டத்தின் முன்பு எல்லா பேரும் சமன்ற மனநிலைக்கு வாங்க. யாரும் ராஜா விட்டு கண்டுகுட்டி கிடையாது, இங்கே ராஜாக்கள் ஆட்சியும் கிடையாது. எனவே சார்ஜ் ஷீட்டில் விஜய் அவர்கள் பேர் வரது உறுதி. அதை அவர் எதிர்கொண்டு சிறைக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அது எதிர்கொள்ளணும், அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அந்த மனநிலைக்கு வாங்க. எப்படி விஜயை காப்பாற்றுற, விஜய் யாரா கூப்பிடலாம், இந்த மனநிலையில் முதல் வெளியே வாங்க. அதோட சேர்த்து நான் இன்னொன்று தெளிவுபடுத்துறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய நபர்கள் யார் யார் சார்ஜ் ஷீட்டில் வராங்கன்ற மட்டும்தான் பார்த்தோம். குற்றப்பத்திரிகையில் வெறும் இவங்க மட்டும் தான் வரான்னு அர்த்தம் கிடையாது. குற்றப்பத்திரிகையில் திமுக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நபர்களும் உள்ள வராங்க. எனவே இன்னைக்கு சார்ஜ் ஷீட்டில் விஜய் அவர்கள் வரதுனால அது செய்தி ஆகிறதுனால அவர் மட்டும்தான் காரணம் கிடையாது. சார்ஜ் ஷீட்டில் எல்லா பேரும் தான் வராங்க, திமுக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நபர்களும் வராங்க. எனவே திமுக காரங்களும் யோக்கியம் கிடையாது, அவ்வளவு நாம நல்லவனும் கிடையாது.